Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்படாத வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரனுடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். நவம்பர் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிவிடுது. இன்னைக்கு கடைசி நாள். வாக்காளர்கள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், எவ்வளவு வந்திருக்கு, நம்ம எவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ். இல்லை, இப்போது 40 lakh ஓட்டர்ஸ் மொத்தம் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இனிஷியலாக கொஞ்சம் சுணக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வி ஹவ் ட்ரேஸ்ட் அவுட் மெனி ஃபேமிலிஸ் அண்ட் கிவன் த ஃபார்ம்ஸ். பர்மனன்ட் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் ஃபார்ம் கொடுக்க முடியல. அந்த மாதிரி கேஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இவங்கெல்லாம் பர்மனன்ட் ஷிஃப்ட்டுக்கு மாதிரி போட்டிருக்கிறோம். 70% ஃபார்ம்ஸ் கம் பேக் திரும்ப வந்துருச்சு. பேலன்ஸ் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள ஆப்சென்ட்டு, டெத்து, ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அதுவும் பிஎல்ஓஸும் பிஎல்ஏஸும் மீட்டிங் போட்டு ஒரு பாகம் வாரியாக எத்தனை ஆப்சென்ட்டு, ஷிஃப்ட், டெத்துங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கோம். சிலராக திரும்ப சொல்கிறாங்க தவறாக மார்க் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேரில் இஷ்யூஸ் மாற்றிருக்கிறோம். ஸோ அரௌண்ட் 120 to 150 பிஎல்ஏஸ் திரும்ப ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னு. பாக்கி ஒன்றும் ரிப்ளை வரல. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் கன்ஃபார்மிங் த ஸ்டேட்டஸ். 16 உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்றோம். டிராஃப்ட் ரோடில் யாரோட பேரெல்லாம் இடம்பெறாது, அதற்கு பிறகு அவங்க வாக்காளர்களாக தங்களை பட்டியலில் இணைத்துக் கொள்ளணும், அதுக்கான நடைமுறைகள் என்ன? இப்போ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் எனுமரேஷன் ஃபார்ம் திரும்ப வரலன்னா ஓட்டுல ரோலில் பேர் இருக்காது. தட்ஸ் த பேசிக் தம் ரூல் ஆஃப் த எஸ்ஐஆர். ஆனால் அதனால் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஷிஃப்ட்டில் நம்ம வேறு கான்ஸ்டியூன்சி மாறி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்க்கு 16th நாங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துருவோம். ஆல்ரெடி 10 lakh ஃபார்ம் 6 ரெடியாக வச்சிருக்கிறோம். ஸோ எனி டைம் இப்போ கமென்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. பட் 16 ஃபுல் ஸ்விங்கில் நம்ம கொடுத்துருவோம் ஃபார்ம் 6. தே கேன் ஈஸிலி கெட் இன்சைட். இப்போ டெத்து, தென் டபுள் என்ட்ரி, அதே பிறகு நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேரெல்லாம் இடம்பெறாது. அதே நேரத்தில் பர்மனன்ட் ஷிஃப்டிங்கும் இடம்பெறாது. ஸோ பர்மனன்ட் ஷிஃப்டிங் மறுபடியும் உள்ள வரக்கான நடைமுறைகள் 16ஆம் தேதியிலிருந்து நம்ம தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பா. அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும் வாக்காளர்கள்? இல்லை, வாக்காளர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 16th நாங்கள் வெளியிடுற பட்டியல் வெப்சைட்டில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ரோலில் வந்திருக்கவங்க ஒரு கேட்டகரி, வராதவங்க ஆப்சென்டி, ஷிஃப்ட்டு, டெத்து, டூப்ளிகேட் 4 கேட்டகரிலையும் போட்டுருவோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டில் உங்கள் பேர் வெளியே போயிடுச்சுன்னா ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இமீடியட்டாக நீங்கள் ஃபார்ம் 6 அவைலபிலிட்டி கேம்பிங் மோடில், ஹெல்ப் டெஸ்க் மோடில் ஃபுல்லாகவே கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி டிக்ளரேஷன் கொடுத்தா உள்ளே கொண்டு வந்துருவோம். சென்னையில் 40 லட்சம் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகி உள்ளது? எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் 16th கொடுத்துட்றேன். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோ நம்ம இப்போ டெலிஷனில் எஸ்ஐஆரில் போகிறாங்களோ அதே அளவுக்கு வால்யூம் உள்ள வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அதை டெஃபினட்டா வில் என்ஷூர் தட் ஆல்சோ எவ்ரி voter will get included. வாக்குச்சாவடி மையங்கள் அதிகரித்திருக்கு. சென்னையில் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு? எங்களுக்கு ஆக்சுவலாக அரௌண்ட் 3700 கிட்ட இருந்தது. இப்போ 4100 கிட்ட, அரௌண்ட் 379 பூத் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதையும் பப்ளிஷ் பண்ணுவோம் லிஸ்ட். அன்னைக்கு வெளியிட்டுருவோம். தேங்க்யூ. எஸ்ஐஆர் பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. அந்த பணிகள் இன்றோடு முடிவடைகிறது. வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு, அதே நேரத்தில் நிரந்தரமாக இருப்பிடம் மாற்றப்பட்டவர்கள் எல்லாம் பட்டியலில் இடம்பெறாது. வரக்கூடிய 16ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. இருந்தபோதும் நிரந்தரமாக இருப்பிடம் மாறியவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதை வாக்காளர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா குமரகுருபன் அவருடைய தகவலாக உள்ளது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.